அனைவருக்கும் எனது பணிவான வணக்கங்களையும் மனமார்ந்த வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொண்டு இன்றைய பதிவில் நிகழும் மங்களகரமான குரோதி வருடம் வைகாசி மாதம் முதல் நாள் செவ்வாய்க்கிழமையன்று இருக்கக்கூடிய கிரக நிலைகளை ஏற்கனவே 12 ராசிகளுக்கும் ஒவ்வொரு தினமாக நாம் பார்த்துட்டோம். இன்றைய தினம் மீண்டும் ஒரு முறை எனது அடுத்த பதிவில் பார்க்கலாங்க. 12 ராசிகளுக்கும் சேர்ந்து ஒரே பதிவாக. எதற்காக மீண்டும் ஒரு முறை நாம் பார்க்குறோம்னா, 12 வருடத்துக்கு ஒரு முறை தான் இந்த குரு பகவானும் சூரிய பகவானும் இணைந்து சஞ்சாரம் பண்ணுவாங்க. இந்த சித்திரை மாதத்தில் பார்த்திங்கன்னா அதாவது சித்திரை மாதத்தில் சில தினங்கள் இருவரும் இணைந்து சஞ்சாரம் பண்ணாங்க. இந்த வைகாசி மாதத்தில் அப்படி இல்லைங்க. இந்த வைகாசி மாதம் முழுவதுமே இந்த குரு பகவானும் சூரிய பகவானும் இணைந்து சஞ்சாரம் பண்ண போகிறாங்க. இந்த இணைந்து சஞ்சாரம் பண்ணுறது 12 ராசிகளுக்கும் எந்த இடமாக வருகிறது என்று மீண்டும் ஒரு முறை எனது அடுத்த பதிவில் பார்க்கலாங்க. அனைவரும் பார்த்து பயனடைய வேண்டும். நன்றி, வணக்கம், வாழ்த்துக்கள்.